அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டையும் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முந்திரி, நெய், சீரகம், குருமிளகு, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் லைட்டாக எண்ணெய் விட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூஸ் நான் உடச்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஏன்னா கரிஞ்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுனா. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு அப்படின்னு எடுத்துருக்கிறேன். அதனால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி அடிஷ்னலாகவே ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அப்படிங்கிறங்காட்டி. அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச அந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணுறேங்க. லைட்டாக கொதி வரும்போது சால்ட் பார்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் இந்த மாதிரி வச்சு கூட சர்வ் பண்ணலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான வெண்பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.